பேகன் நகரிலே நோர்வே பேகன் நகரிலே அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் அமைச்சர் அவர்களே. வணக்கம். நீங்கள் எங்களுடைய இந்த நோர்வே பேகன் நகருக்கு வந்த நோக்கம் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். நன்றி, எல்லோருக்கும் வணக்கம். பேகன் நகருக்கு வந்ததுக்கான காரணம் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ பிசரிஸ் சம்பந்தமாக வேர்ல்ட் வைடாக நடைபெறுகின்ற ஒன் மோஷன் வீக் நடைபெறுகின்றது. அப்போ அந்த கூட்டத்துக்கு தான் எனக்கு அழைப்பு விட்டுருந்தாங்க. அப்போ அந்த அழைப்புக்கு தான் விஷயமாக நாளைக்கு தான் அந்த பெரிய மீட்டிங் நடக்குது. அதில் கலந்து கொள்றதுக்கு தான் நாங்கள் வந்தோம். அதே நேரத்தில் அதில் மாத்திரமில்லை, இங்கே இருக்கின்ற பேர்கனில் இருக்கின்ற மற்ற கம்பெனிஸ்கள், அடுத்து கேம்பஸில் இன்றைக்கி காலையில் கேம்பஸில் இருக்கின்ற மாணவர்களையும் சந்தித்தோம், பேராசிரியர்கள் கொஞ்சம் பேரும் சந்தித்தோம். அடுத்து பின்னேரம் நடந்த ஒரு மீட்டிங் இருந்துச்சு. அதில் எல்லாமே இந்த பேர்கன் யூனிவர்சிட்டியில் இருந்த முக்கியமான ஆட்கள்லாம் வந்து கலந்து கொண்டாங்க. மிகவும் ஒரு ஆரோக்கியமான இதாக இருந்தது. இதுதான் இந்த இந்த பயணத்தினுடைய நோக்கம். நீங்கள் ஒரு புதிய அரசியல் கட்சியில் இருந்து வந்திருக்கின்றீர்கள். எங்களுடைய ஸ்ரீலங்கா அரசிலே அரச பீடத்தில் இருக்கிற கட்சியினுடைய ஒரு அமைச்சர். மிக நீண்ட காலத்துக்கு பிறகு உங்களைப் போல ஒரு தமிழ் அமைச்சர் இதற்குள்ளே நாங்கள் சந்திக்கின்றோம். நீங்கள் எங்களை போன்ற புலம்பெயர் மக்களுக்கு இன்று நாடு தொடர்பாக, அந்த அரசு தொடர்பாக சொல்ல வேண்டும் என்றால் எதனை தெரியும்? நிச்சயமாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களிடம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கு. இன்றைக்கு கடந்த 77 வருடங்களாக இந்த நாட்டு சுதந்திரம் கிடைச்சி 77 வருடங்களாக, அதில் 76 வருடங்களை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டுக்கு இருந்த அரசியல் என்பது இன ரீதியான மத ரீதியான முரண்பாடுகளை ஏற்படுத்துகின்ற அரசியலாகவே இருந்தது. அப்போ அதன் காரணமாகவே நமது நாட்டில் இருக்கின்ற நிலைமைகளில் பாரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நமக்கு திரும்பி யுத்தம் வந்தது கூட. விஷயமாக யுத்தம் வருவதற்கு முக்கியமான காரணமாக இருந்த ஒன்று தான் நமக்கு எல்லாருக்கும் 1981ஆம் ஆண்டு நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல். அப்போ அந்த தேர்தல் மோசடி செய்தார்கள் அன்றைய காலகட்டங்களில். அதே ஆண்டு தான் பிறகு யாழ் நூலகத்தையும் எரித்து சாம்பலாக்கி 97,000 புத்தகங்களை கொளுத்தி மீறி அந்த என்ன சொல்கிறது, தமிழ் மக்களுடைய மனங்கள், அதாவது உடலில் ஏற்படுகின்ற காயங்களுக்கு மருந்து இருக்குது, உள்ளத்தில் ஏற்படுகின்ற காயத்துக்கு மருந்து இல்லை, அன்பை தவிர. அதனால வேண்டி நாங்கள் சொல்கிறோம் என்னன்னு கேட்டால், அந்த அளவுக்கு உலக்காயங்களால் பீடிக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் சமூகத்திற்கு நாங்கள் உண்மையான அன்பை கொண்டு வந்திருக்கோம். அதனால வேண்டி அந்த அன்பை எங்களுடைய இரு கரங்களாலேயும் தமிழ் மக்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். அதனால் அந்த கரங்களை நல்ல முறையில் பற்றி கொண்டு எமது நாட்டை கட்டி எழுப்புவதற்கு உங்களுடைய உதவிகளை செய்யுங்கன்னு தான் நாங்கள் கேட்டுக்கொண்டோம். மிகவும் நன்றி அமைச்சர் அவர்களே. உங்களிடத்திலிருந்து நிறைய எதிர்பார்ப்புகள் எமது மக்கள் மத்தியிலே இருக்கிறது. நீங்கள் எங்களுடைய தமிழர் மக்கள் போராட்டத்தின் பின்னும் மிக உளவியல் தாக்கங்களையும் வாழ்க்கை தாக்கங்களையும் மிக மோசமாக அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உங்களிடத்தில் முழு நம்பிக்கையை வைத்து தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஓடவில்லை, நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் மெதுவாகவே நகர்ந்து கொண்டு செல்கின்றது. மிக குறிப்பாக நீங்கள் கடல் வளத்துறை அமைச்சர் என்ற விடயத்திலே அந்த மீனவ மக்கள் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நீங்கள் கருத்தில் கொண்டு மிக முழு மனதோடு தொழிற்படுவீர்கள் என்பதை கூறிக்கொண்டு இந்த விடயத்திலே இந்த நேரத்திலே கடைசி இன்னொரு வார்த்தையும் சொல்லிவிடும். என்கிட்ட நீங்கள் இந்த சொல்ல மக்கள் வந்து நம்பிக்கை வச்சிருக்கின்றார்கள். அதுக்கு தோழர் அனுர சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது. 76 வருடங்களுக்கு பிறகு வடக்கில் வாழுகின்ற மக்கள் ஒரு தேசிய கட்சிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தில் பிரதானமான கட்சி தேசிய மக்கள் சக்தி, வன்னியில் பிரதானமான கட்சி இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி. இது வரலாற்றில் பெரிய மாற்றம். அப்போ அந்த வகையில் அந்த வகையில் இன்றைக்கு இங்கே இருக்கின்ற மக்கள் எங்களை நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க.
எங்களை நம்பி ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த நம்பிக்கைக்கு கடுகளவேனும் தீங்கு விளைவிக்க மாட்டோம் அப்படின்ட்டு அனுரத்தோடு அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை. அதே வார்த்தையை நான் மீண்டும் சொல்லுகின்ற மக்களுக்கு, நாங்கள் நிச்சயமாக நாங்கள் வந்திருக்கிறது மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான். அதனால தமிழ் மக்களுக்கு கடுகளவேனும் பாதகம் ஏற்படாத விதத்தில் நாங்கள் செயல்படுவோங்கிற உறுதிமொழியை மக்களுக்கு வழங்கும். மிக்க நன்றி. இந்த நேரத்திலே உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை நமது ஊடகத்துக்காக தந்தமைக்காக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.